गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கடந்த ஒரு 1.5 வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களை நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறப்பான அற்புதம். பல வருஷங்களுக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரம் நம்ம கும்பகோணம் ஆடுதுறை மார்க்கத்தில் இருக்கிற மருத்துவக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்தது. பார்க்கலாமா? பெரியவா அப்போ ஆடுதுறையில் ஒரு தர்ம சத்திரத்தில் முகாமிட்டுருக்கான். எல்லாருக்கும் தெரியும் பெரியவா நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் முகாமிடுறோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய கடைக்கன் பார்வை தன் மேலே பட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்குன்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்லேருந்தும் வண்டி கட்டின்னு வந்து பார்க்குற வழக்கம். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நல்ல ஒரு கூட்டம். மனுஷன் மெதுவாக அகந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம மருத்துவக்குடியில் முத்திராதிகாரியாக இருந்தார், மடத்தோட முத்திராதிகாரி இருந்தவர் சந்தான சாஸ்திரிகள். அவரும் பெரியவாளை பார்க்க வந்திருக்கார். அவருக்கு மனத்தில் ஒரு கிளேசம். எல்லா ஊர்லேயும் பிக்ஷாவந்தனம் பண்ணுறா பெரியவாளுக்கு, நம்ம ஊர்லேயும் நம்ம சமஷ்டி பிக்ஷாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவள் ஊர் பெரியவாள்லாம் கூடி முடிவெடுத்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பெரியவாளை பார்க்க வந்திருக்கேன். பெரியவா தங்கியிருக்க சத்திரத்துக்கு வந்ததும் அந்த கைங்கரிய பண்ணுறாள் இல்லையா, அவள்லாம் கேட்டிருக்கா, நீங்கள் சந்தான சாஸ்திரிகள் தானே, முத்ராதிகாரி ஆச்சம்பரத்தை அப்படின்னு சொல்லுங்கோ. இல்லை இந்த மாதிரி எங்கள் ஊரில் நாங்கள் பெரியவாள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணினோம், பிக்ஷாவந்தம் பண்ணணும் பெரியவாளுக்கு, அதனால தான் கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னைக்கு பண்ணலாம்னு இருக்கேன், என்ன செலவாகும்னு சொன்னேன்னா அப்படின்னு மெதுவாக எழுதிருக்காரு. ஒன்றா கைங்கரியக்காரெல்லாம் சொல்லியிருக்கா, ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 500 ரூபா செலவாகும், 250 ரூபா காணிக்கையாக மடத்துக்கு கட்டணும், ரசீது கொடுப்பா, பாக்கி ஒரு 250 ரூபா வந்து பிக்ஷாவந்தனம் பண்ணன்னைக்கு பாது சம்பிராதனையாக வந்து சம்பாவனையாக பெரியவா காலில் வச்சு அப்போ கொடுத்தா போகிறோம், ஒரு 500 ரூபா செலவாகும், மற்றது பூ பழம் மதுரை இத்தியாதிகள் அன்னதானம் அப்படிங்கிறதுனா இதர கணக்கு அவங்க ஊருக்காரா பார்த்துக்கணும்னு சொல்லி இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். மெதுவாக போயிருக்கார். இவருடைய டேர்ன் வந்திருக்கு. பெரியவாளை சந்திச்சிருக்கார். பெரியவா கேட்டார், சந்தானம் தானே நீ எப்படிப்பா நடக்கிறது, எல்லாம் புத்தகங்களை விசாரிச்சுட்டு எல்லாம் உங்களில் பிக்ஷாவந்தனம் பண்ணலான்னு இருக்க போல இருக்கேன், உங்கள் ஊரில் தான் நிறையா பணக்காரர் இருக்கலாம், ஏகதேசமாக பண்ணிடுவாளே, நீ பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்கார் பெரியவா. இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு சந்தான சாஸ்திரிகளுக்கு. என்ன சொல்லணும்னு நினச்சி வந்தாரோ அதை இவர் சொல்கிறதுக்கு முன்னால் பெரியவாளே கேட்டிருக்கு. ஆமாம் பெரியவா, அதுக்காக உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிறதுக்காக வந்தேன். என் ஊரில் இருக்கா பண்ணுறவா 2-3 பேர் இருக்கா, 2-3 பேர் மெட்ராஸ் போட்டா, 2 பேர் கல்கத்தா போட்டா, அவள் எப்போ வர போகிறான்னு தெரியல, இதுக்குன்னு இதை விட முடியாது இல்லையா, நாங்கள் எங்கள் ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணணும், இந்த மாதிரி சமஷ்டி பண்ணான்னு பெரியவா கண்டிப்பாக அதுக்கு உத்தரவு கொடுக்கணும், உங்களுடைய ஆக்யா வேணும்னு கேட்டிருக்கு. நமஸ்காரம் பண்ணியிருக்கார். பெரியவா சொல்லியிருக்கா, பேஷா ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னொரு 4 நாள் 5 நாள் பாக்கி இருக்குது. 4 நாள் தான், 4 நாள் பாக்கி இருக்குது. 4 நாளுக்குள்ளே இவெல்லாம் வசூல்லாம் பண்ணணும். வசூல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட ஊருக்கு திரும்பி இந்த மாதிரி பெரியவா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சது ஒரு 400 ரூபா தேறி இருக்கு. கைங்கரியாச்சாரங்கிறது 500 ரூபா. எப்படி ஒரு 500 ரூபாங்கிறது நார்மலான ஒரு செலவு, அதாவது மடத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது. அப்புறம் அந்த ஊரில் உள்ள வைதிகாலாம் சேர்ந்து திரட்டி ஒரு 100 ரூபா போட்டு 500 ரூபா ஆக்கிட்டோம். பாக்கி செலவுக்கு பண்ண வேணுமே, பழ வகைகள் பூ இத்தியாதிகள் அன்னதானத்துக்கெல்லாம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கார்.
முடிச்சுட்டு இருக்கிறச்ச என்ன பண்ண முடியும். மறுநாளும் போயிருக்கார். மறுநாள் போயிட்டு அங்கே பெரியவா இருக்கிறதுனா டெய்லி போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிற பழக்கம் வந்து சந்தான ஆசிரியர். மறுநாளும் போயிருக்கார். நமஸ்காரம் பண்ணிருக்க பெரியவா கேட்டிருக்கா. அவங்க ஊருக்கு பக்கத்துல மேலூர் தக்குன இது காவேரி ஓடுறது எப்படி ஓடுறது தண்ணின்னு கேட்டிருக்கா. எல்லாருக்கும் தூக்கியார முடியலோட நார்மலாக இதெல்லாம் கேட்க மாட்டான்னு பெரியவா கேட்குறாளே. ஓடுறது பெரியவா நீ கடைசியே எப்போ போய் ஸ்நானம் பண்ண அப்படின்னு கேட்டிருக்கா சந்தான சாஸ்திரிகளை. பெரியவா சந்தானம் சொல்லியிருக்கா என்ன ஒரு வாரம் எடுத்து பெரியவா. ஆனால் தண்ணி ஓடுறதுன்னு கேள்விப்பட்டேன். தண்ணி ஓடுறதுன்னா நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலையே. ஒரு மனுஷன் உள்ள முங்கி எழுந்திருந்து ஓடுற அளவு தண்ணி இருக்க ஜலம் இருக்கான்னு பார்த்து சொல்ல எனக்கு அப்படின்னு இருக்காரு. அப்படியே பெரியவா அப்படின்னு இருக்காரு இவர். நம்ம பெரியவா சொல்றதுக்காக மறுநாள் சந்தான சாஸ்திரிகள் காவேரி குடிக்க போயிருக்கார். பக்கத்தில் காவேரியில் ஓரளவு நல்லா ஜலம் ஓடுறது. பெரியவா சொன்ன மாதிரி முங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஸ்நான சங்கல்ப மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே முங்கி முழுக்கு போட்டு எழுந்துட்டு படியில் நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணும்போது அதே ஸ்நான சங்கல்பம் நல்ல ஒரு உச்சஸ்தாயில் ஒரு குரல்ல இன்னொருத்தர் அவரும் ஒரு பிராமணர் பண்ணிட்டு அவரும் மேந்திருக்கிறார். சாஸ்திரிகள் இருங்கோ தான் வந்துடுறா இருங்கோ. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இந்த மாதிரிலாம் சொல்ல என்ன திடீர்னு ஒரு குரல் கேட்கறது நம்ம வரும்போது யாருமே இல்லையே. சரின்னு இவர் வெயிட் பண்ணியிருக்கார். அந்த ஸ்நானசங்கலுக்கு முன்னே இன்னொருத்தர் குளிச்சுட்டு மேலே வந்தார் இல்லையா படித்துறையில். அவர் வந்திருக்கார். மாமா நீங்கள் எந்த ஊர் தானே? ஆமா நான் எந்த ஊர் தான், மருத்துவக்கூடிய ஊர். நான் 2 நாளாக பார்க்குறேன்னா மாமா. நான் மேலூர் பக்கத்தில் இந்த கிராமத்தில் 2 நாளாக பார்க்குறேன். நானும் இங்கே தான் குளிக்க வரேன். நிறையா மடிசார் பஞ்சவச்சாரம் நிறைய பேர் டெய்லி போகிறத பார்க்குறேன். நேற்றுலேருந்து எங்கே போகிறாள் இல்லை இந்த மாதிரி மருத்துவக்குடியில் நம்ம மகாபிரிவா தங்கியிருக்கா, அவளை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு நம்ம சந்தான சாஸ்திரிகள் சொல்லியிருக்கா. இவருக்கு ஒரு ஆச்சரியம் வேறு. அந்த புதுசாக வந்திருக்கு. அப்படியா சந்தான சாஸ்திரிகள் நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு தெரியாத நீங்களும் வாங்கல நம்ம பெரியவாளை பார்த்துட்டு வந்துடலாமே. நான் அங்கே தான் போகிறேன். நான் அந்த மாதிரி மருத்துவக்குடியில் ஸ்ரீமடத்தோட முத்ராதிகாரியாக இருக்கேன்னு தானே அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். அப்படியே மாமா எனக்கு தெரிஞ்சிருந்தா நேற்றையும் முதல் நாள் பார்த்துருப்பேன். முதல் நாள் ராத்திரி தான் வந்தேன். இன்னைக்கு தஞ்சாவூர் கிளம்புறேன். எனக்கு இந்த மேலூர் தான் சொந்த ஊர். ஒரு சின்ன ஒரு சட்ட பிரச்சனை எங்கள் பரம்பரை சொத்து வகையில், அதனால் பார்க்க வந்திருக்கேன். இவருக்கு ஓகே அப்படியா பரவாயில்ல, போயிட்டு திரும்பி வந்தேன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். பெரியவா ரொம்ப நாள் நான் தங்கியிருப்பேன்னு ஒரு 10-15 நாள் இங்கே இருப்பார். இல்லை நான் தஞ்சாவூரில் கேஸ் விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் பேசிட்டு கடையில் மேலே ஏறி கடையில் நடந்து போயிட்டு இருக்கேன். கேட்குறார் மேலூர் அவங்க ஊரெல்லாம் கேட்டு அவரை பூர்வீகத்தில் விசாரிச்சுட்டு வாழத்திரின்னு பேசிட்டு உங்கள் பேர் என்னன்னு கிடைச்சி உங்கள் ஞாபகம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கடைசியில் சந்தனாதாரியில் வந்தவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார் சந்திரமௌலி அப்படின்னு இருக்கார். அப்படியா ரொம்ப சந்தோஷம். மேலூரில் உள்ள இந்த சிவன் கோயில் சாமி பேரும் சந்திரமௌலீஸ்வரர் தானே அப்படின்னு. ஆமாம் நானும் அங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு இருக்கார். யார்? சந்தானம் சாஸ்திரிகள் சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா எடுத்து அந்த சந்திரமௌலி நம்ம இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. யார்கிட்ட? சந்தான சாஸ்திரிகிட்ட கொடுத்துட்டு நான் பெரியவாளை பார்க்க போகிறேன். உங்கள் ஊரில் இந்த அன்னதானம் அதெல்லாம் போகிறேன்னு இந்த சமஷ்டி பாத பூஜை பிக்ஷாபந்தனத்துக்கு இதையும் அதோட சேர்த்துன்னு இருக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். மறுநாள் சனிக்கிழமை இவர் மடத்துக்கு போயிருக்கார். யார் மடத்துக்கு எங்கே தங்கியிருக்காளோ அங்கே சந்தானம் சாஸ்திரிகள் போயிருக்கார். போயிட்டு கைங்கரியக்காரெல்லாம் கேட்டிருக்கார். இவர் எங்கே பெரியவாளை காணுமே எங்கே? இல்லை அந்த வந்துடுவா, பெரியவா வந்துடுவா, நம்ம காவேரிக்கு ஸ்நானம் பண்ண போயிருப்பா, வந்துடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி இருக்கும் பெரியவா வந்திருக்கார். பெரியவா வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. சந்தான ராத்திரியிலும் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். ஒரு புன்முறுவல் நம்ம பெரியவாள்கிட்ட
சந்தானம் கவலைப்படாத, எல்லாம் நடந்ததெல்லாம் நடக்கும், நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நல்லபடியாக தான் நடக்கும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சனையாக அந்த பிக்ஷாவந்தனம், சமஷ்டி பிக்ஷாவந்தனம் மருத்துவக்குடியில் நடந்தேறி இருக்குது. ரொம்ப சிறப்பாக, அதாவது அது வரைக்கும் மற்ற ஊரில் பண்ணினதை விட அந்த ஊரில் மிகச்சிறப்பாக பண்ணினதா பெரியவரோட கைங்கரியக்காரெல்லாம் சொல்லியிருக்காண்ட பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு. ஒரு ஊர் பெரிய மனுஷன் எல்லாத்தையும் பெரியவா சாகிச்சுட்டு பேசிட்டு இருக்கார். நம்ம சந்தானத்தை கூப்பிட்டு, என்ன சந்தானம், சந்திரமௌலியோட அருளால் எல்லாம் சிறப்பாக நடந்துருது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா மேலூர் இந்த ஊரில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் சிவன் பேர், இவருக்கு பிக்ஷாவந்தனத்தில் இதையும் சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கிறார் இல்லையா. பணம் கொடுத்தவர் பேர் சந்திரமௌலி. சனிக்கிழமை இன்னைக்கு இவர் பெரியவா தங்கியிருந்த இடத்துக்கு போனப்ப கைங்கரியக்காரா சொன்னது என்ன, பெரியவா அந்த மாதிரி காவேரி ஸ்நானம் பண்ண போயிருக்கா, வந்துருவா. இன்னொரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் அங்கே வந்தாரா. பரமேஸ்வரன் ரூபத்தில் மனித ரூபமாக இருக்கிற நம்ம பெரியவா தான் சந்திரமௌலிங்கிற பேரில் அந்த காவேரி ஸ்நானம் பண்ண வந்தாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பலருக்கும் ஒரு புரியாத புதிராக இருந்தாலும் சந்தான சாஸ்திரிகளுக்கு தெரியும். இது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய கிருபை. அந்த பரமேஸ்வரன், அதாவது பெரியவா தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கார் அப்படிங்கிறது. ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கும் அந்த திருநீலக்குடி பக்கத்தில், திருநீலக்குடிங்கிற மருத்துவக்குடிக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன கிராமம், அந்த திருநீலக்குடி பக்கத்தில் மேலூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இன்றைக்கும் பிராச்சீனமான ஒரு சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது. ரொம்ப சின்ன கோயில், நம்ம பெரியவா பூஜை பண்ண கோயில் சந்திரமௌலீஸ்வரர் கோயில். ஒரு பெருமான கோயிலும் இருக்குது. சமீபத்தில் அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன், சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மகாபெரியோட மிகப்பெரிய படம் ஜெயேந்திர சரஸ்வதி 2000 வருஷம் கடைசியாக கும்பாபிஷேகம் ஆச்சு நினைக்கிறேன். இப்போ அப்புறம் 2 வருஷம் முன்னாலே 3 வருஷம் முன்னால் 2 வருஷம் முன்னால் திருப்பி கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. மிக அழகிய லிங்க வடிவரான பரமேஸ்வரன் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஊருக்கு போன வாரம் நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தப்போ இந்த கதை நமக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு தோணித்து. அதனால் அந்த ஒரு அற்புதத்தை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துன்னு இருக்கேன். என்ன ஒரு ஆச்சரியம் பத்தடா. அதாவது மனசில் நம்ம நல்லதை நினச்சி அதை மட்டுமே நினைத்து இது செய்யணும்னு நினைச்சோன்னா கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நம்பினோர் என்றைக்குமே படமாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சிறிய அற்புதம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குறது. சரியா? அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புதமான சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும்